Welcome to How Do I Tell You? Okay, so brand new episode of How Do I Tell You. First comment. ஜி 5 இல்ல 10 போட்டு தரேன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடாதீங்க. நீங்க கொடுக்குற 5 10 எல்லாம் இருந்துச்சுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வேணாம், சியா இருந்தா யூடியூபே வேணாம். டேய், உங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி மொபைல் ஹேங் ஆனது தான் மிச்சம். டேய், எங்க ஆப்னு நினைச்சு ஏதோ ஒரு கருமத்தை நீ டவுன்லோட் பண்ணது தான் மிச்சம். வெரி சாரி. ஆக்சுவலாக ஸ்மைல் சேட்டையினுடைய அஃபிஷியல் ஆப் அப்படின்னு நாங்கள் எதையுமே இதுவரையும் லான்ச் பண்ணல. லான்ச் ஆகிருக்கிறது எல்லாமே போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். செமஜி கலக்குறீங்க போங்க. அப்புறம் எப்போ அச்சம் தவிர ஷோவை ஸ்பூஃப் பண்ண போறீங்க? அச்சம் தவிர ஷோவே ஒரு ஸ்பூஃப் தான். நீங்கள் ஒரிஜினல் ஷோ பார்க்கணும்னா AXN போய் பாருங்க. இவ்வளோ அறிவா பேசுறீங்களே, நீங்க ஏன் பிபிசி லெவல்ல ட்ரை பண்ணக்கூடாது? அந்த அளவுக்கு பிபிசிக்கு அறிவு இருந்தா ஏன் அவங்க இதுவரையிலும் என்னைய ட்ரை பண்ணியிருக்க கூடாது? ஏன்டா பீப் ஷோக்கு எங்க சென்னை அமிர்தா காலேஜ் லோகோவை யூஸ் பண்றீங்க? We own copyrights for that. டீக்கு முன்னாடி ஈடா சிஏடா படிக்கும் போதே 10,000 ஓவாடா. இப்படி நீயே கமெண்ட்டும் போட்டு நீயே ரிப்ளையும் பண்ணிட்டியடா, போடா. அவரே குட்டு பாரா செருப்பால் அடிப்பேன். ஏன்டா எத்தனை தடவை இதே சொல்லுவேன்? ஓகே. என்னப்பா பிஜிஎம்ல ஹான்ஸ் ஜிம்மர் மாதிரி இருக்கு? டார்க் நைட் தீம் போட்டா கண்டுபிடிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டீங்களோ? And the Oscar goes to சந்தோஷ் குமார். கண்டுபிடிச்சிட்டாண்டா டேய். At the first segment of video you have talked about the word deer. Yes. You moron guys, listen here. Yeah. Usage of the word deer is constrained. Of course. It has finite degree. No. Typically. Definitely. எவ்வளவு வாட்டிடா போடுவீங்க? வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கப்ப போடும். டேய், எதடா சொல்ற? மேக்கப்டா. ஓ, மேக்கப். நீ எதை நினைச்ச? நான் ஃபோன் சார்ஜ் போடுறது சொன்னேன். அத சொல்லலையே. நாட்டி. மிஸ்டர் விக்னேஷ், நான் உங்களையும் மிஸ்டர் கார்த்திக் 2 பேரையும் கேம்பஸ் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன். நான் ஹாய் சொன்னேன், ஆனால் நீங்க கண்டுக்கவே மாட்டேன்ட்டீங்க. காசு இல்லப்பா இன்னைக்கு. பார்க்குற எல்லாரும் கேஷியர் மாதிரியே தெரிஞ்சாங்க, அதனால தான் பேசல. கார்த்திக், உங்களுக்கு பக்கத்தில் தான் அந்த பேய் இருக்கு, தெரிஞ்சுதா? கருப்பா பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டீங்களா? கார்த்திக் இவர் யார் தெரியுதா? இந்த இவர் தான். நான் இப்போதைக்கு இந்த இடத்துல 1125 ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது. அந்த ரெட் கலர் பனியன் போட்டிருக்காரு இல்லையா, ஒரு பின்னாடி ஒரு 2 ஆவிகள் அவர் உடம்புல போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. கலக்க போவது யாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அர்ஜய் விக்னேஷ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நம்ம வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவர் பேர் என்ன? ராஜா. இன்னைக்கு வரைக்கும் அந்த ராஜா டிஃபன் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. கார்த்தி, ஆஹா. ஏய் இல்லடா, தப்பா படிக்கிற, அது அப்படி படிக்கணும். கார்த்தி, ஆஹா பொண்ணே நீ டே குண்டா, பவரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோடா, சகிக்க முடியல. பவரா? ஓ, டவரா இருக்கு. டவர் எப்படின்னா லைட்டு இல்லை, அதையும் கம்மி பண்ண முடியாது. பவர் அப்படி ஒன்றும் இல்லை. பவுடரா? பவுடரையே கம்மி பண்ணி பவர்ன்ற. ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த ரேப்பை பத்தி சொல்லவே இல்லை. ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த ரேப்பை பத்தி சொல்லவே இல்லை. இந்த விழிப்புணர்வு இருந்தா போதும்டா, தமிழனை எவனாலையும் அடிச்சுக்க முடியாது. வாட் அபவுட் ஸ்மைல் ஆக்ஷன்? அதான் வருதே ஜூலை 3 வாலண்டியர் மீட். டேய், ஜூலை 2ரா? அதான் 3 இல்லை, 3க்கு முந்தின நாள் 2. டேய், இவங்க அதான் சொல்லடா, பீப் ஷோல ஒரு செக்மெண்டா வருதுல ஸ்மைல் ஆக்ஷன், அதை கேட்குறாங்க. அதுக்கு தான் ஒரு பையலும் வீடியோ அனுப்பவே இல்லையா? அப்புறம் என்ன கேள்வி மட்டும் கேட்குறீங்க? பிரச்சனையே இல்லை இந்த ஊரில் எடுத்து அனுப்புறதுக்கு. மிஸ்டர் விக்னேஷ்காந்த், உங்க சிஸ்டர் நம்பர் கொடுங்க, ஃபோன் பண்ணி டியர்னு பேசுகிறேன். ஸ்மிருதி ராணியே டியர்னு சொன்னது சரி அப்படின்னு நாங்கள் இந்த இடத்துல பேசல. தீபிகா படுகோனேவே டியர்னு சொன்னது சரியா அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். பாஸ், உங்கள் டீம் எப்பவும் விஜய் டிவி மட்டும் டார்கெட் பண்ணுது. எதுவும் ஆங்கர் ஆடிஷன் போய் உங்களை சேர்த்துக்கலையா காண்டா? இல்லை சன் டிவி, ஜெயா டிவி, கேப்டன் டிவி எல்லாம் பெஸ்ட்டு சேனலா? விஜய் டிவியில் கலாய்க்கிற அளவாவது கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஓ, அப்போ சன் டிவியில் அது கூட இல்லைங்கிறியா? அப்படி நான் சொல்லலை ஜி, விட்டதை பிடிச்சிட்டீங்க. சரி, அசிங்கமா இல்லை? குடும்பங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனாயிரம் பேர் உலகில் விட்டது பிடிச்சது. இதெல்லாம் சென்சார் பண்ணுங்கடா. ஜி 24 டம்பர்ஸ் ரிவ்யூ பண்ணாததுக்கு என்ன ரீசனு? தெய்வமே 24 தெரியாம பண்ணாம விட்டோம்.
மனு 24 உலக சினிமா, தரமான சினிமா, இது சூர்யா கடவுள். ஆர்ஜே விக்னேஷ், how much your salary? 10 ரூபாய். 6 ரூபாய். 8 ரூபாய். சரி 6 ரூபாய். 7 ரூபாய். உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். அப்படி வா வலிக்கு. 5 ரூபாய். விக்னேஷ் பேச கார்த்திக் ஜால்ரா போட அப்படியே வில்லுப்பாட்டு பாக்குற மாதிரியே இருக்கு பாஸ். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட. ஆமா 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 ஆமா. டேய் ஆமா வில்லினில் பாட. ஆமா வில்லினில் பாட. ஆமா ஆமா. டேய் அதாப்பட்ட ஸ்மைல் சேட்டையில how do I tell you விலே? எங்க என்ன எப்போ இதுங்களை வச்சுக்கிட்டு நான் வில்லு பாட்டு பாடுறதா? பூங்கடம். இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் வந்த கமெண்ட்ஸ். பட் ஜென்ரலாக நிறைய பேர் சொல்லியிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அப்படி பார்த்தா இந்த வாரம் 3 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கார்த்தி? எத்தனையோ கண்டென்ட் இருந்தோம், உன்னோட ஹேர் ஸ்டைலை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. இந்த பீப் ஷோ கீழே என்ன மாதிரி பேசியிருக்கிறாங்க? நல்ல விதமாவா கிழிச்சாங்க. ஏன் இப்படி ஒரு கேவலமான ஹேர் ஸ்டைலு, இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதை செஞ்சவர் யாருன்னு தெரியணும் உங்களுக்கு, அவ்வளோதானே. டேக் அ லுக் அட் இட். அதான் பார்த்துட்டு வாங்க. இந்த காட்டுறேன் அந்த கல்பிரிட்ஸ். எஸ் ஹலோ. இவர் வந்து மிஸ்டர் தனுஷ், இவர் வந்து ரியோ. ஹலோ. இந்த ஹேர் ஸ்டைல் வைக்கிறப்ப என்ன சொல்லி வச்சிங்க? அது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சா பக்கத்தில் அந்த மாதிரி பொண்ணு வந்து பக்கத்தில் நிற்பாங்க சொன்னாங்க. நல்லா பார்த்துக்கங்க. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சா இந்த மாதிரி பொண்ணு வந்து இப்படி என் பக்கத்தில் நிற்கும்னு கீழே வந்து திட்டுறாங்க எல்லாரும் கமெண்ட்ல. அப்படியா? சரி, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பார்க்கணும் பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். பார்ப்போம். ரெண்டாவதாக வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கமெண்ட் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பாராட்டி, அதுவும் இந்த சேட்டையின் 4th எபிசோட பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கார்த்திக் யூ ஆர் பெஸ்ட், கார்த்திக் யூ ஆர் ரியல் ஹீரோ, கார்த்திக் உங்களுக்கு சான்ஸே இல்லை, கார்த்திக் உங்களை பார்த்து தான் நான் எல்லாமே பண்ணுறேன், கார்த்திக் யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன், கார்த்திக் நீங்கள் வேற லெவல், கார்த்திக் நீங்கள் அப்படி இப்படி, கார்த்தி யூ ஆர் இரிட்டேட்டிங், யூ ஆர் ஓவர் ஆக்டிங், கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்க, அவனை முதல்ல வெளில போக சொல்லுங்க. என்னாச்சு கருத்து? மூணாவதா ரொம்ப ஜென்ரலாக நிறைய பேர் கொடுத்துருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ சேட்டைனில் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்த கப்புள்ஸ்க்கு வந்து நாங்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம், உதவணும். ரொம்ப 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 சந்தோஷம். இதுவரையிலும் அந்த சேட்டையனை விட இந்த சேட்டையனுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்த கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் காசு போடுறோன்னு சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. பட் இதில் எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இதை ஹேண்டில் பண்ணுறதுல. ஏன்னா காசு அப்படின்ற விஷயத்த நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னாவே அந்த இடத்துல மிகப்பெரிய டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ கொஞ்ச நாளில் இதை ஒரு ப்ராப்பராக நாங்கள் சேனலைஸ் பண்ணிட்டு அடுத்த சேட்டையின் எபிசோடு வரும்போது அந்த எபிசோட்லேயே எதெல்லாம் தேவைப்படுது, அதுக்கு எவ்வளோ செலவாகுது, இதை நீங்கள் யார் மூலமாக அவங்களுக்கு கொண்டு சேர்க்க போகிறீங்கன்றத சொல்லிடுறோம். நாங்கள் ஒரு பாலமாக மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் இந்த வாரம் நடந்த மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை, ஹெட்லைன்ஸ் எல்லாத்தையுமே புரட்டி போட்டதுன்னா ஸ்வாதி அவர்களுடைய கொலை. நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த அதை பற்றி எக்கச்சக்கமான பேர் நிறைய தொடர் பதிவுகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் சமூக வலைதளங்களில். அதை தாண்டி அனாலிசிஸ் ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரியான வீடியோஸும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸ்டூபிட் காமன் மேன் அப்படின்ற யூடியூப் சேனலில் யஷ்வந்த் கிஷோர் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட், மெட்ராஸ் சென்ட்ரலில் முத்து கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட், இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்மைல் மிக்சரின் விக்கி லீக்ஸ் பண்ணக்கூடிய விக்கி வேற ஒரு பார்வையை இதே ஒரு விஷயத்தின் மேலே வச்சிருக்காரு. அந்த பார்வை என்ன அப்படின்றத பார்க்கணும்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மொபைல் யூசர்ஸ் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் ஸ்மைல் மிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இனி வரக்கூடிய விக்கி லீக்ஸ் உங்களுக்கே அப்டேட் ஆயிரும். ஆமாம் வில்லின் தலையை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவோம். விடவே மாட்டேன் கட்டி பிடிச்சிக்குவோம் அவரை. இதுவே கோயில்பட்டிலையோ அரசம்பட்டிலையோ உசிலம்பட்டிலையோ நடந்துருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒரு கார்னரில் ஒரு அட்டைப்படத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. நானும் இங்கே உட்காந்து அதை பற்றி வாய்கிழியே பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன்.